4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சதும் கொஞ்சம் 2 மணி தண்ணி குடிங்க. ஆயில் பண்ணி நல்லெண்ணெய் கொடுத்துன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுங்க. அது ஆயில் பண்ணி பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். 20 நிமிஷம் பண்ணணும். கையில் எண்ணெய் பட்டை எடுத்துங்க. இடது வெட்டுங்க. வாரி ஊற்றுங்க. அந்த எங்கள் விருந்தை நடக்குமாறு வீட்டில் 3 மாதத்துக்கு விருந்து விடுவாங்க. ஒரு தினம் நாட்டுக்கோழி எப்படின்னு சொன்னால் நாட்டுக்கோழியாக சாப்பிட்டு கொடுத்து ஆயிடுவாங்க. நான் கல்யாணத்தை பண்ண 48 கிலோ இருந்தேன். கல்யாணத்துக்கு பண்ணி 70 கிலோ ஆகிட்டேன். இப்படி மாமியார் சாப்பிட்டு இருந்துட்டோம். சரியா யார் எண்ணெய் ஊற்றிட்டு கீழே போட்டுறாங்க. அதுக்குள்ள கை விடுங்க. உச்சநிலையில் வச்சுட்டு வைங்க. இங்கே காதில் கொஞ்சம் தடவுங்க. இது தடவை இதுலேருந்து கிட்னி சொல்லுங்க. அதே அதோட பேசுங்க. அதோட பேச இது கிட்னி அது கண்ணை தடவுங்க. இது கல்லீரல். இந்த காமாலைக்கு மேலே ஒரு காமாலை ஓடி போயிடும். அப்படியே தடை கொடுங்க. கல்லீரல் கண்ணை சூரியன் கல்லீரல். அது கொஞ்சம் மூக்கில் கொஞ்சம் எண்ணெய் உள்ள எண்ணெய் கீழே போட்டுறாங்க. உங்களை தடைங்க. இது நுரையீரல். 10 நுரையீரல் மாதிரி இருக்கா? இதாங்க நுரையீரல். இது நுரையீரல் இப்படி இல்லை சுட்டு பாருங்க. அடுத்து உதடு. இது மண்ணீரல். முதல் நேரம் போகிற மண்ணீரத்தை உணவு போகுது. அது மண்ணீரில் மாவட்டத்தை அதுக்கே முதல்ல ஆரம்பிக்கும். சா அடுத்து சார் வளர்ந்தோம். சிறுகுடல் பெருகுடல். இது மலைக்குடல். சரியா போச்சா? நாக்கு இதயம். ஸோ இந்த எண்ணெய் பிடிச்சது கொஞ்சம் மிச்சம் வை இங்கே வை. இது வந்து தைராய்டு. பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் ஆயில் புல்லிங் பண்ணினா கூப்பிட்டு இங்கே அதிர்வு. என்னது சும்மா அதிரணும். அந்த அதிர்வு ஏற்பட்டால் நான் சொல்ல அந்த எண்ணெய் வேலை செய்யப்படும். அப்போ அதை பற்றி பேச்சு பாரு. ஏன் தெரிஞ்சிருக்கு உங்களை ஆட சொல்லி எதுக்கு ஆட சொன்னிக்கிறேன். அது பண்ண பாயிண்ட் இருக்கு. சரியா? நான் 10 சொல்லி ஒரு விடுதலை சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு சுற்றி வச்சிங்கன்னா கொப்படி இந்த பாகம் வேலை செய்யாது. நீ வெறும் தனியால் வாய வச்சு கொப்படி. என்னடா இதே நான் நினைக்க வேண்டாம். நல்லதை சொல்கிறத சொல்லிவிட்டேன். செய்யறதை செய்யுங்க. இஷ்டமாக சேர்த்துக்குங்க. கஷ்டமாக நான் விட்டுடுங்க. அப்படிதான் சொல்லுவார். யார் சொல்லா? எங்கள் அப்பா சந்திரபாபு. எத்தனையோ உண்மைகளே எழுதி வச்சாங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்க. காமராஜ் சொன்னார். அடே நான் சொல்கிறேன் செய்கிறாங்க. என்ன உடனே பட்டுக்கோள் கல்யாணம் பார்த்தேன். உடனே ஒரு பாட்டு எழுதினேன். இதை சந்திரபாபு. எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்க. கண்ணீருந்து குருடர்களாய் காதிருந்து. அப்படியே அருமையாக பாடுறாங்க சந்திரபாபு. இதெல்லாம் படிக்கையா? சரியா? ரைட். இங்கே தடையிட்டீங்க. இங்கே ஆசிரியர் எங்கேயாவது தடையிட்டா என்ன பிடிச்சின்னா அந்த கிடைக்கிற அதிர்வில் 21 நிமிஷம் கட்டாயம் பிடிக்கணும். அது உமிழ்நீர் வரைக்கும் சொல்லுவேன். நீ பிடிச்சிட்டீங்கன்னா அந்த உமிழ்நீர் வந்து பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த புண்ணை ஆகும். நீ பெனிட்ரேட் உடல் செலுத்துறது நல்ல உண்டு. சரிங்களா? அப்போ அந்த கிருமியெல்லாம் சாவும்.